ஏப்ரல் 13 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாச்சியார் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். கார்த்திக்குடைய பெயர்ல தான் இந்த சொத்து எல்லாத்தையுமே நான் எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நாச்சியார் சொல்ற, இது மட்டும் மற்ற 2 பசங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்கன்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தியா? அதுலேயும் அந்த ஆனந்து உன் உடம்பு சரியா இருக்குதா இல்லையான்னு கூட விசாரிக்கிறதுக்கு அவன் மனசு இல்லை. எப்போ பார்த்தாலும் அவன் சொத்து சொத்துன்னு தான் இருக்கிறான். அவனுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ பண்ண போறன்னு மட்டும் சொன்னா போதும், அவன் இந்த வீட்டில் தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க நீங்களும் பசங்க மாதிரி புரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனந்த் என்னதான் இந்த வீட்டோட மூத்த மகனா இருந்தாலும் கார்த்திக் நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த சொத்து சோகம் எல்லாமே நமக்கு வந்துச்சு. கார்த்திக் தாங்க இது எல்லாமே போய் சேரணும். அவனோட உழைப்பு, அவனோட அதிர்ஷ்டத்தினால தான் நாம இன்னைக்கு இந்த அளவுக்கு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னமோ சரிதான் நாச்சியார். நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். அதை பற்றி நான் உன்னைக்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பலை. உன்னோட முடிவும் உன்னோட சம்மதம் தான் என்னோட சம்மதமும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்திக்குடைய அப்பாவும். அதுக்கப்புறமா லாயரை வர சொல்கிறாங்க. லாயர் வந்துட்டு, சொல்லுங்க மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்து டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து சைன் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க, டாக்குமெண்ட் எல்லாமே நான் வந்து படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரியே ஐஸ்வர்யாவும் ஆமாம் நானும் படித்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க? அவன் எப்படி கேட்குறான்னு பார்த்தீங்களா உங்கள் அண்ணன்? அதே மாதிரியே நீங்களும் டாக்குமெண்ட்டை வாங்கி படித்து பாருங்க. அப்போ தான் உங்கள் ஆனந்துக்கு எவ்வளோ பிரிஞ்சிருக்குது, நமக்கு எவ்வளோ பிரிஞ்சிருக்குது, கார்த்திக் எவ்வளோ பிரிஞ்சிருக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம்ல. கையெழுத்து போட்டு எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமா நம்ம ஆச்சு பூச்சுன்னு கத்தி என்னங்க ஆக போகுது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கிறியா? எனக்கு இந்த சொத்தை பிரிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு அருண் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எப்போ தான் இதெல்லாம் வந்து இஷ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனந்த் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து வாங்கி படிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே அபிராமி வந்து அந்த டாக்குமெண்ட்டை பிடுங்கிடுறாங்க. இந்த டாக்குமெண்ட்டை யாரும் படித்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன பிரியணும் அப்படிங்கிறது நான் முடிவெடுக்கணும். அதுபடி தான் இந்த வீட்டில் நடக்கும், சரிங்களா? இங்கே யாரும் இங்கே வந்து சொந்தமாக சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் கையெழுத்து போட்டு தந்ததுக்கு அப்புறமா யார் யாருக்கு எவ்வளோ சொத்து பிரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத அவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்டை வாங்கி படித்து பார்த்துக்கங்க அப்படின்னு அபிராமி வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே அபிராமி வந்துட்டு கையெழுத்தை போட்டாடுறாங்க. அதுக்கப்புறமா தான் லாயரை எடுத்து படிக்கிறாங்க. அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியில் இருந்து அபிராமிக்குன்னு சேர்க்கப்பட்ட எல்லா சொத்துக்கும் இந்த வீட்டுக்கும் வாரிசு கார்த்திக் தான். அது வந்து கார்த்திக் சாகுற வரைக்குமே கார்த்திக் மட்டும்தான் ஆண்டு அனுபவிக்கணும். வேணுமுன்னா அவர் இறக்கப்பட்டு யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா அதை வந்து 2 பேர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எழுதியிருக்குது. அதை படித்து பார்த்த உடனே பயங்கரமாக ஆகுறாங்க ஆனந்த். சின்ன வயசுல இருந்து கம்பெனியில் ஒரு ஒர்க்கராக நான் வந்து வேலை பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இவன் இந்த கம்பெனிக்கு முதலாளிங்கிறதுக்காகலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவனை ஒரு வாரம் அந்த கம்பெனியில் போய் ஒர்க்கராக வேலை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா, நான் அந்த கம்பெனியில் போய் ஒர்க்கராக வேலை பார்த்தா நீ இதுக்கப்புறமா இந்த வீட்டில் சொத்தை பற்றி எதுவும் பேச மாட்டியல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நீ போய் முதல்ல பண்ணு, அதுக்கப்புறமா நான் பேசணுமா பேசக்கூடாதுங்கிறத அப்புறம் நான் முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே கார்த்திக்கும் கம்பெனியில் ஒரு தொழிலாளியாக உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க.